எங்கேயுமே ஒரே ஒரு தலைவரை பார்ப்பீங்க, ஒரு முதலமைச்சரை பார்ப்பீங்க. ஆனா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் பாருங்க, அப்பா முதலமைச்சர் இங்க சுத்திட்டு இருக்கிறார், பையன் துணை முதலமைச்சர் ஒரு பக்கம் சுத்துறார். இன்னைக்கு துர்காமாவை பொறுத்தவரை தேர்தல் பக்கத்துல வரனால சாமி கண்ணுக்கு தெரியுவாங்க, அவங்க கோயில் கோயிலா சுத்துறாங்க கும்பாபிஷேகமா. மூன்றாவது முதலமைச்சருடைய மருமகன் சபரீஷன், அவர் ஒரு கம்பெனியை வச்சுக்கிட்டு அவரும் சுத்திக்கிட்டு இருக்கிறார். எப்படி இதை தமிழ்நாடு விளங்குன்னு நீங்க சொல்லுங்க. ஒரே ஒரு குடும்பத்துல 4 பேருக்காக ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது. முதலமைச்சர், அவருடைய மகன், முதலமைச்சருடைய துணைவியார் துர்காம்மா, அதன் பிறகு முதலமைச்சருடைய மருமகன், 4 பேர் தான் எல்லா பக்கம் சுத்துறாங்க. ஒரே குடும்பம் மொத்தமா தமிழகத்தை கைப்பற்றி வைத்திருக்கின்றாங்க. நீங்க முதலமைச்சர் அலுவலகத்துக்கு போனா அவங்கதான், இளைஞர் அணிக்கு போனா அவங்கதான், மகளிர் அணிக்கு போனீங்கன்னா அவங்கதான். எங்கே சென்றாலும் கூட ஒரு குடும்பம் மட்டும்தான் 4.5 ஆண்டுகளாக தமிழகத்துல எல்லா இடத்திலும் இருக்கிறாங்க. அதைத்தான் நம்முடைய தலைவர்கள் சொல்றாங்க, குடும்ப ஆட்சி அகற்ற வேண்டும். ஆனா ஒரே ஒரு குடும்பத்துல 4-5 பேர் இருந்து கொண்டு கட்சியும் சரி, ஜனநாயகத்தையும் சரி, ஆட்சியும் சரி கைப்பற்றி வைத்திருக்கின்றார்கள். இதை தமிழகத்தில் இருக்கக்கூடிய நாம் எல்லோரும் நல்லா யோசிக்கிறோம். குடும்ப ஆட்சியை ஒழிப்பதற்கு ஒரு வாய்ப்பு. ஏன்னா ஜனநாயக முறைப்படி தலைவர்கள் வந்தால் மட்டும்தான் காது கொடுத்து கேட்பாங்க. அதனாலதான் நீங்க எந்த இதுக்கும் ஏமாந்துட கூடாதுங்கம்மா, ரொம்ப முக்கியம். இந்த தேர்தலை பொறுத்தவரை மோடி அவர்கள் தமிழகத்தின் மீது தனி கவனத்தோடு வருகின்றார். தமிழகத்தை முன்னேற்ற வேண்டும் என்று நினைக்கின்றார்.